தேவன் உங்களை விட்டு விலகவில்லை. ஆமென். எவ்வளவு நல்ல வார்த்தை. காலையிலேயே சீனன் கிட்ட போங்களேன். சீனன் கிட்ட போனீங்கன்னா காலையிலேயே குட் மார்னிங் சொல்ல மாட்டான். கெட்ட வார்த்தையில தான் பேசுவான். யார் கேட்டது இல்லையோ, நாளைக்கு போயிட்டு பக்கத்து வீட்டு அப்பையை தட்டி பாருங்க, குட் மார்னிங் அப்பயே சொல்ல மாட்டாரு. ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு எப்பொழுதும் நன்மையானதை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, தேவன் என்னை விட்டு விலக மாட்டார். கிராமர் டும்முன்னு அடிச்ச கிராமர் அப்படி முடிக்கிறார். வாட் இஸ் இட்? டோன்ட் நோ. தேவன் நம்மை விட்டு விலக மாட்டாரு. உங்களை நீங்க சொல்லுங்க. ஏன் தெரியுங்களா? ரொம்ப பேர் உங்களுடைய பார்வையில உங்க நோக்கம் எப்படி தெரியுமா இருக்கு? என் கூட யாருமே இல்லை. ஏன் நான் சொல்றேன், என் கூட தேவன் இருக்கிறார். அதனாலதான் நான் சொல்லுகிற காரியங்கள், நான் ஜெபிக்கிற காரியங்கள், நான் கட்டளையிடுகிற காரியங்களை கர்த்தர் அப்படியே செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் சண்டே ஆராதனை சட்டர்டே ஆராதனையில நான் சொன்னேன்னு தெரியல, ஒரு பிரதர் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தார். அவர் என்னுடைய ரிலேட்டிவ். அவரை வந்து நான் போய் பெட்டு பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன், அவர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில அந்த பெட்டில் இருந்தார். நடக்கவே முடியல. அவர் கொஞ்ச நேரம் பெட்டை மாற்றும் போது, அந்த துணியில மாற்றும் போது கூட அந்த பிரதரு அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தாரு. பெப்பஸோட இருந்தார். யூரின் பேக் போட்டிருந்தாங்க, யூரின் பைப் போட்டிருந்தாங்க. அவர் அந்த சூழ்நிலையில் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவரு ரிலேட்டிவ் சொல்லி இந்த மாரி என்னன்னா, அவர் ரிலேட்டிவ் எனக்கு கால் பண்ணி, அவர் இனிமேல் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, போய் ஜெபம் பண்ணு. ஆனால் அவங்க வந்து ரட்சிக்கப்படாதவங்க, இன்னும் இயேசு ஏற்றுக்கொள்ளாதவர். அவரு விக்கிர ஆராதனை உள்ளவர். அப்போ நான் போய் பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருந்தது. அப்போ நான் அவர் மேல கை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். அவருக்கு விசுவாச வார்த்தையை சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்னாரு, என்னை ஜொக்கோப்னு தான் கூப்பிடுவாரு, பேரே மாத்திடுவாங்க சார். ஒரு அம்மா யாக்கோப்புன்னுவாங்க. சரி, ஓகே, எப்படி வேணாலும் சரி, கூப்பிட்டா சரி. அப்ப அவர் சொன்னாரு, ஜொக்கோப்பு, நீ இங்க இருக்கிறேன்னு எனக்கு மறந்தே போயிட்டேன். நான் இங்க இருந்து ஈப்போக்கு ஒரு பெரிய சபைக்கு போனேன், அந்த பாஸ்டர் ஹீலிங் செய்யறான்னு பஸ் எடுத்து நான் அங்க போனேன். அங்க போயிட்டு வந்தானே எனக்கு உடம்பு முடியாம அட்மிட் ஆகிட்டேன். நான் இந்த சூழ்நிலை ஆயிட்டேன். எனக்கு தெரிஞ்சுதான் நீ இங்க இருக்கிறன்னா நான் உன்னையே கூப்பிட்டுருப்பேன், ஜோம் பண்ணேன், எனக்கு ஜோம் பண்ணேன்னு. நான் அவரை ஜோம் பண்ணி அவர் மேல கையை வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னேன். அவரை சூழ்ந்து இருக்கிற அந்த வியாதிகளை நான் கட்டளையிட்டேன். ஜெபம் பண்ண பிறகு அவரு கண்ணை கலங்கினாரு. எனக்கு அவர் ஹக் பண்ணி சொன்னேன், அண்ணன், நான் உங்க கூட தான் இருக்கிறேன், நான் வேற யாரும் இல்லை, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், பயப்படாதீங்க, இயேசு எல்லாம் பாதுகாத்துக்குவாருன்ட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் வெளியாயிட்டேன். வந்து நான் சபையில சொன்னேன், அவரு தான் நேற்று ஆராதனைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு போனார். பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு, கையெல்லாம் கட்டிக்கிட்டு. அவர் நடந்து வந்து என்ன சொன்னார்னா, ஜெகவ், நீ ஜெபம் பண்ணிட்டு போயிட்ட பிறகு நானே சொந்தமா ஏச்சி தொழிலுக்கு போய் குளிச்சு நானே சொந்தமா அந்த பெட்டில் வந்து படுத்தேன். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். எந்த அதிகாரத்துல சொல்றேன் தெரியுங்களா? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் தேவன் உங்களை விட்டு விலகல. Don't think உங்க வாழ்க்கையில நடக்கிறத, நீங்க பார்க்கிறத, உங்க சூழ்நிலையை எதிர்த்து நிக்கிறத, உங்க வாழ்க்கையில இருக்கிற தோல்விகளை, உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை வைத்து தேவன் உங்க கூட இல்லைன்னு சொல்லாதீங்க, நினைக்காதீங்க. தேவன் உங்க கூட தான் இருக்கிறார். வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிட மாட்டார். நம்ம தேவன் மனுஷன் கைவிடுவான், வயது கைவிடும், ஹெல்த்தை கைவிடும், பணம் கைவிடும், பதவி கைவிடும், எண்ணங்கள் கைவிடும். ஆனா தேவன் நேற்றும் இன்றும் என்றும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. வசனத்துக்கு போகுவாங்க. எக்ஸோடஸ், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம்
இன்னைக்குள்ள தலைப்பா, தேவன் உங்களை விட்டு விலகவில்லை. தேவன் உங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் உங்களை விட்டு விலகவில்லை. எக்ஸோடஸ் 14ஆம் அதிகாரம் 17 20. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 20வது வசனம். நல்லா தேவனோட வார்த்தையை கேளுங்க. தேவ பிள்ளைகள், வசனத்தை பாருங்க. வசனத்துல சொல்லுகிறத கேளுங்க. நீங்க இங்க வந்து உட்கார்ந்து திருப்பி உங்களோட பிரச்சனை, உங்களோட வேதனை, உங்களோட கண்ணீர், உங்களோட போராட்டம், பாஸ் என்ன சொல்லிடுவாரு, ஹஸ்பண்ட் என்ன சொல்லிடுவாரு, பிள்ளைங்க என்ன சொல்லிடுவாங்க, சூழ்நிலை என்ன, அதெல்லாம் பார்க்காதீங்க. இங்க வந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிங்க. எகிப்தியர், நல்ல கவனமாய் கேளுங்க. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்கிற ஒரு சம்பவம். எகிப்து அப்படின்னா பார்வோனுடைய சேனை. இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை கேட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்க, ஆண்டவர் இருக்கிறான்னு நம்பின இஸ்ரவேல் ஜனங்க, இவர்கள் அடிமையா இருந்தாங்க. பார்வோனுடைய அடிமைத்தனத்துல, பார்வோனுடைய கட்டளையில, பார்வோனுடைய கண்டிப்புல, பார்வோனுடைய எல்லா விதமான ஸ்லேவ் அவங்க மாட்டிக்கொண்டாங்க. இந்த பார்வோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தீமை செய்யும்படி, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நிம்மதியாக வாழ விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்க விட்டா நம்மளை காட்டில பலசாலியா மாறிடுவாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க நம்மளுக்கு அடிமையா இருந்தாங்கன்னா நம்ம தேசம் நல்லா இருக்கும், நம்ம சுகமா இருப்போம். நம்மளுக்குன்னு அடிமையா இவங்களை நம்ம பிடிப்போம்னு சொல்லி இந்த பார்வோ, இந்த எகிப்தியர் எப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய். இன்றைக்கு புரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு விரோதி உண்டு. உங்களுக்கு நம்மளுக்கு எப்பொழுதும் ஒரு எதிர்ப்பு உண்டு. உங்களுக்கு எனக்கும் எப்பொழுதும் சோதனை உண்டு. பவுல் சொல்றாரு, சோதனையை நீதிமொழியில சோதனையை சகிக்கிறவன் யாரு? பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா. இயேசு நம்ம கூட இருக்கும்போது, இயேசு நன்மை செய்யும் போது பாக்கியவான்கள் மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிறவர்கள். என்னது? எத்தனை பேர் சோதனையை சகிக்கிறீங்க? புஷ் பம்பா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிரும். சோதனை வந்தானே மங்க உடைப்போம், சீச்சட்டி உடைப்போம், எத்தனை மண்டை உடையுதுன்னு தெரியாது. எங்க அம்மா ஒரு கதை சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்தா ஒரு 10-9 வயசு இருக்கு எங்க அம்மாவுக்கு. அப்ப வந்து சுங்கப்பேட்டானியில யூபி எஸ்டேட்ல எங்க அம்மா இருந்தாங்க. இந்த ஒரு யூபி எஸ்டேட். எங்க அம்மா 9-8 வயசு இந்த டைம்ல அவங்க கோழி ஆடெல்லாம் வளர்ப்பாங்க. அப்ப அந்த ஆடு ரொம்ப நாட்டி பண்ணும். அந்த ஆடு வளர்க்குற ஆடெல்லாம் நாட்டி பண்ணும். டைம் டு டைம் கரெக்டா அடைச்சிடணும், கொட்டாயெல்லாம் அடைச்சிடணும். அந்த ஒரு ஆடு மட்டும் எப்பயும் அந்த ஆடுனால எங்க தாத்தா எங்க அம்மா ஏசிக்கிட்டே இருக்கும். ஒழுங்கா பார்க்க தெரியாது. எங்க அம்மா அப்படியே பொறுத்து பார்த்தாங்க. ஒரு நாள் இந்த ஆடுனால எங்க அம்மா அடி வாங்கிட்டாங்க. எங்க தாத்தா அடிச்சிட்டாருன்ட்டு எங்க அம்மா பக்கத்துல ஒரு சின்ன அருவா இருந்துச்சு. அருவானா உங்களுக்கு எல்லாம் தெரியும், வெட்டுக்கத்தி அருவா. இதனால என்ன ஆடி வாங்குறேன்னு இப்படி வீசினாங்க பாருங்க. அந்த கத்தி நேரா போய் வயிற்றுல பட்டான குடல்லாம் வெளியே வந்துருச்சு. முடிச்சு அதோட அதுக்கு பிரியாணி தான். ரொம்ப யோசிக்காது. எங்க அம்மா எங்கிட்ட சொன்னாங்க, கோபம் வரனால எதுவுமே சால்வ் ஆகாது, பொறுமை இருந்தாதான் நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நம்மளுக்கு எதிர்ப்புகள் நம்ம வாழ்க்கையில உண்டு, இல்லாம போகாது. கிறிஸ்து இப்படி சொல்றாரு, உபத்திரம் உண்டு, அல்லேலூயா, போராட்டம் உண்டு. ஆமென். இது நம்மளுக்கு பிடிக்காது. போராட்டம் வந்தா பிடிக்காது, உபத்திரம் வந்தா பிடிக்காது. பாருங்க, சபையில நிஷா நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதே நிஷாக்கு பிரச்சனை வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜெயமலா இருக்கா எப்படி இருக்கும்? நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதே உங்களுக்கு சுத்தி, ஐயோ பாச நீங்க பாச மைக்ல இருந்து எனக்கு அனுப்புறீங்க, வேண்டான்னு இருக்கிற. ஐயா, உபத்திரம் வர்றது என்ன கேட்டா நல்லது. அப்பதான் நம்ம இருதயங்களும் நம்மளுடைய ஆவியம் நொறுகுண்ட இருதயத்தோடு துதிக்கும் போது பரமபிதா இறங்கி வருவாரு.
நம்மளுடைய கண்ணீர், நம்ம வேதனைகளை பார்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சரீரத்துக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமோ, அந்த மாதிரி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் வரும்போதுக்காக நம்மளுடைய ஆவி எந்த நிலையில இருக்கிறது, நம்ம ஜெபம் எவ்வளவு வல்லமையா கிரியை செய்கிறது, நம்ம விசுவாசம் எவ்வளவு காரியத்தை தேவனை நம்பி இருக்கிறது என்று பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நான் ஒரு அனுபவத்துல சொல்றேன், கர்த்தர் ரொம்ப நல்லவரியா. இத பாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விரோதமா இருக்கிறான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, தேவனை நம்புகிறபடியா. நம்மள போல இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை நம்புறாங்க. வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர் இருதயத்தை கடினப்படுத்தினேன். ஹல்லேலூயா. யாரு அது கடினப்படுத்துகிறது? யாரு? யாரு சொல்லுங்க, யாரு? யாரோட இருதயத்தை கடினப்படுத்துறாராம்? இயேசுவோட இருதயத்தை. அங்க இயேசு. சரி, யாரோட இருதயத்தை தேவன் கடினப்படுத்துறாரு? அப்ப தேவனால எல்லாம் செய்ய முடியும். ஒரு மனுஷனுடைய இருதயத்தை கடினப்படுத்த முடியும், ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கவும் முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையானது, தேவனுடைய அதிசயமானது என்ன வேணாலும் தேவன் செய்ய முடியும். இப்படி சொல்றேனே, இயேசு பாருங்க, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அவர் குழந்தையா உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியல நினைக்கிறேன். தேவன் நினைத்ததை மனுஷன் யாரும் தடை செய்ய முடியாது. அவர் சர்வ வல்லவர். இப்ப இந்த எகிப்தியருடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்துகிறாரு. எதுக்கு கடினப்படுத்துகிறார்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, கடந்து போகிற இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இவன் கடினமாய் இருந்தாதான், இவன் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினாதான் அவர்கள் தேவனை பார்ப்பார்கள் என்பதை ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த பார்வோனுடைய இந்த எகிப்தியருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். சில நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் பாஸ்டர் மேல கோபம் வரும். யாழ ஜெபிக்க சொல்றேன், இவர் நல்ல ஆலோசனை கொடுப்பாருன்னு வந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் இவர் மூலமா இவருக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இவர் இன்னைக்கு ஏன் என்ன பேசி இவ்வளவு கடினமா இவ்வளவு காரியங்களை என்ன கண்டிச்சாரு அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். ஐயா, நீ மனுஷனை பார்க்கறதுனாலதான் ஐயா நீ உன்னுடைய செயல், உன்னுடைய எண்ணம் அப்படியாக தோன்றுது. ஆனா நீ தேவனை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை அவரை நோக்கி பார்க்கும்படிதான் நம்மளுடைய இருதயங்களை சில இடங்கள்ல கடினப்படுத்துகிறார். புரியுதா? சில காரியம் நீ நினைக்கிறது அது நடக்காம போறதுக்கு என்னத்துக்கு தெரியுங்களா காரணம்? அப்பதான் நீ தேவனை நோக்கி பார்த்த. என்ன பாஸ்டர் பிரசங்கம் மாறிய போகுது அப்படின்னு. அண்ணாளுடைய கர்ப்பத்தை அடைச்சதே கர்த்தர். ஹலோ, என்ன முறைக்கிறீங்க? ஜெயமலா இருக்கா? ஓகே, நேத்து பிரசங்கம் நல்லா இருந்துச்சு பாஸ்டர், இன்னைக்கு என்ன பாஸ்டர்? எஸ், உன் இறுதி ஆண்டவர் பக்கம் திரும்பணும்னா உன்னுடைய வாசல்கள் எல்லாம் அடைச்சாதான் நீ திருந்துவனா? நீ திரும்புவனா? நீ திரும்புவனா உன்னோட வாசலை கர்த்தர் அடைப்பார். அவருக்கு தேவை என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விசுவாசம். ஐயா, வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறியா? நீ தேவன் இடத்துல வா. Come to God. I know you are the very burden. எனக்கு தெரியும் நீ ரொம்ப பாரமாய், வேதனையாய், கலக்கமாய் இருக்க. ஆண்டவருக்கு தெரியும். ஆனா தேவன் என்ன தெரியும் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு? நீ தேவன்கிட்ட வந்து பாரு. ஏன் தெரியுங்களா? சகலமும் அவர்னால கூடாதது ஒன்றும் இல்லை. நீ தேவன்கிட்ட வர்றதுக்காக இங்க இந்த எகிப்தியருடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி, எகிப்தியார் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும்
அவனுடைய ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாரும். நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பலவானையும் நல்ல கவனமா கேளுங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பலவான்களையும் முறியடிக்க ஆண்டவர் உங்களை கொண்டுதான் பயன்படுத்துவார். புரியுதுங்களா? ஏ ஜஸ்டின், அண்டர்ஸ்டாண்ட்? ஜஸ்டின் தானே பேர் மாத்திட்டியா? நான் 2 வாரத்துல புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? சாந்தி புரியுதுங்களா? ஜமலர் இல்ல பாஸ்டர் நீங்க தான் வரணும், அது பெருசா இருக்கு, உயரமா இருக்கு, கோலியாத்து மேல இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சிருவீங்க. இல்ல, உங்களை கொண்டு கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துவார். நீ காலையிலே போல் குடும்பத்துக்காக நான் ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை காட்டினாரு. நான் சிறு பையனா இருக்கும்போது என்னோட பாட்டியோடைய மடியில தான் நான் எப்பயும் ரெஸ்ட் பண்ணுவேன், தூக்குவேன், எல்லாமே. ஒவ்வொரு நாளும் என்னோட பாட்டியை தலை மேல கை வச்சு ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தினுடைய பலன் தான் இன்ன வரைக்கும் தேவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்கிற அதிகாரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. வசனம் யோசுவா பார்த்து சொல்லுது, நீ வானாகாதபடிக்கு தலையாகவும் நீ கீழாகாதபடிக்கு மேலாகவும். deuteronomy-ல எழுதப்பட்டிருக்க 25ஆம் அதிகாரம். உங்களை கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் உங்களை கொண்டு ஆண்டவர் ஜெயமடைய செய்வார். Don't depend any people. யாரையும் வைத்து, யார் மேல நம்பிக்கை வைத்து, யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். உங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வரும், எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும், சஞ்சலங்கள் வரும். யோபுக்கு வந்தது. நல்ல ஆஸ்தியில இருந்தான், நல்ல பிள்ளைகள், குடும்பம், நல்ல ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு சோதனை, ஒரு போராட்டம் வந்தது. யாரால வந்தது? தேவனாலயா? யாருனால வந்தது? பிசாசு என்ன பண்ணுகிறான்? எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறான். போய் ஆண்டவர் கேட்கிறாரு, என் யோபு மேல, இன்னைக்கு உங்க பேரை நினைச்சு பாருங்க, உங்க மேல சாத்தான் வகை தேடும். என்னவா? கண்ணு வைக்கிறான். சிலவங்க சாப்பிட்டா நீ கண்ணு வைக்காத, என் வயிறு பெருசாகாது. இன்னைக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேது, சாத்தா உங்க மேல கண்ணு வைக்கிறான். ஜஸ்டின், வாரம் சர்ச்சுக்கு போறியா? நில்லு, உனக்கு ஒரு சோதனை அனுப்புறேன், பலவீனத்தை அனுப்புறேன், 2-3 வார்த்தையை சொல்லி நீ சோர்ந்து போக அனுப்புறேன். ஐயா, அம்மா என்ன பேர்? டிபரா. நம்மளுக்கு கூட ஜெயமலர் அக்கா கூட தெரியாது உன்னோட வீக்னஸ், உன்னோட பலவீனம். சாத்தானுக்கு நல்லா தெரியும். அவனுக்கு நல்லா தெரியும் எங்க உன்னை பிடிச்சா, எங்க உன்னை நொறுக்குனா, எங்க உன்னை பலவீனப்படுத்தினா நீ சோர்ந்து போவன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் தேவன் கேட்கிறாரு, யோபு மேல கண்ணு வைத்தாயோ? இன்னைக்கு நம்மள சோதிக்கும்படி எவ்வளவு காரியங்கள் எழும்பும், போராட்டம் வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மறுபடியும் இந்த வசனத்தை பாருங்க. எக்ஸோடஸ் 14ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் 14:17-20. எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பாருங்க ஐயா, பார்வோன் தான் the main part. அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபத்திரவமாய் பாடார். இஸ்ரவேல் ஜனங்களை துக்கப்படுத்தும்படி, வேதனைப்படுத்தும்படி, சிறைப்படுத்தும்படி, அவர்களை அடிமையாய் ஆக்கும்படி the main culprit, the main person பாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில the main person சாத்தான். உன்னை வஞ்சிக்கும்படி, உன்னை சோர்வு பண்ணும்படி, உன்னை பாடுகளை அனுப்பும்படி, உன்னை எல்லா விதமான உலகத்துல உண்டாகிற அவனுக்குள்ள இருக்கிற எல்லா வேதனைகளும் உன்னை சிக்கிக்கொள்ளும்படி கொண்டு வருவான்.
அதை கண்டு பயப்படாதீங்க. டோன்ட் பி a conclusion. அதெல்லாம் முடிவு. தேவன் கரத்துல எல்லா முடிவும் அடங்கி இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை செய்து முடிப்பார். தீமை அல்ல. God never give the bad things for you. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தீமை கொடுக்க மாட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில உங்களுக்கு பணம் இருந்தா சந்தோஷம் வந்துரும், பணம் இல்லைன்னா கவலை வந்துரும். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், பணம் இருக்கோ இல்லையோ இயேசு எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகளை கண்டு உங்களை நீங்க மாத்திக்காதீங்க. சூழ்நிலை இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நாளைக்கு வேற மாதிரியா இருக்கும். ஆனா இயேசுவானவர், தேவனானவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஒரே மாதிரிதான் இருப்பார். அல்லேலூயா. நீங்க உங்க சிந்தைய எப்பொழுதும், உங்க சிந்தை, your mind, look of God, தேவனை பாருங்க. எத்தனை பேருக்கு பாபி ஊத்தான் தெரியும்? berapa orang tahu பாபி? பாஸ்டர் சபையில இப்படி அசுத்தமானது இப்படி நீங்க சொல்லலாம். சீன கடையில் நீ சாப்பிடுறியா? அது என்னது? அதோட ஹிஸ்டரி என்ன தெரியுங்களா? டாக்குமெண்ட்ரி. என்னைக்குமே பண்டி இப்படி எழுச்சி, ஓ வானம், சூரியன், மேகன் பார்த்ததே இல்லை. பண்டிக்கு ஒரே வேலை என்ன தெரியுங்களா? நம்மளும் அப்பப்ப பிரச்சனை வந்துருச்சுன்னா இப்படி பார்க்கறத விட்டுட்டு, ஐயோ இவன் அப்படி சொல்லிட்டான், ஐயோ இது கை விட்டுச்சு, இது போச்சு. நான் சொல்றேன், உன் கண்களை ஏறெடுத்து பாரு, வானத்தை பூமி உண்டாக்குற இடத்துல இருந்து உனக்கு ஒரு கிருபை பலத்தை கத்து தருவார். கத்தரை பாருங்க. சோதனை வரும், எதிர்ப்பு வரும், நினைத்தது நடக்காம போகும். உங்க வாழ்க்கையில இருந்தது இழந்து போனாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? தேவனை விசுவாசிக்கிறீங்களா? வசனம் சொல்கிறது, இழந்ததை காட்டிலும் இரட்டிப்பானதை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். ஹல்லேலூயா. 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 தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. தொடர்ந்து அந்த வசனத்தை பார்ப்போம். பார்வோனாலும் அவன் இரதங்கள், குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் இரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஆண்டவர் வந்து யாருக்கு காட்டுகிறாரா? முதல் உங்களுக்கு இல்ல காட்டணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் காட்டணும், நம்மளுக்கு எல்லாம் காட்டணும். அவர் கர்த்தர்னு அவர் வசனம் யாருக்கு முதல் காட்டுவாராம்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வர சோதனை, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற எல்லாம் எரிகோ மதில்களுக்கு முன்பாக யார் தெரியுங்களா முதல் நிக்கணும்? நம்ம தேவன் யார் என்பதை. ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கணும், இவங்களுக்குள்ள இருக்கிற ஆளு, இவங்க வணங்குற ஆளு, இவங்க ஆராதிக்கிற ஆளு, இவங்க நம்புகிற ஆளு பயங்கரமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியத்துல நிறைய காரியத்துல பிசாசு பேசும், நீ எதுக்கு என்ன விரட்டுற? இவதான் என்ன கொட்டா, இவதான் எனக்கு கீழ்படிஞ்சா, இவதான் எனக்கு சோறு போட்டா, இவதான் என்ன பாசமா பார்த்தா, அதனாலதான் இதுக்குள்ள வந்தேன்னு. நான் சொல்லுவேன், உனக்கு இந்த சரீரத்தில் இருக்கிறதுக்கு அதிகாரம் இல்ல, விட்டு வளங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாத்தானுடைய கோட்டைகளை முறியடிக்க தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய பாவ செயல்கள், அவனுடைய திட்டங்களை முறியடிக்க தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எதுக்கு தெரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சாபா இருக்கலாம், பாவம் இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், நரகத்துக்கு போகிற வாழ்க்கை இருந்தாலும் இந்த வார்த்தை தான் நம்மளை விடுதலையாக்க போகிறது, நம்மளை சுகமாக்க போகிறது, நம்மளை பரிசுத்தமாய் மாற்ற போகிறது. சாவுக்கு ஏதுவான எந்த வாதையும் எந்த ஆயுதங்களும் நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. சிலவங்க டாக்டரை பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் I've been food poison. ஏன் food poison வச்சு புட்டு வைக்கிறனால? எது சாப்பாடு விஷம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஃபுட் பாய்சன் ஏன் வருது?
தெரியல பாஸ்டர், பழைய சோறு சாப்பிட்டேன். இல்லையா, சாப்பிடுறதுக்கு முன்ன ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு விஷத்தின் காரியங்களோ உங்க சரீரத்தை ஆட்கொள்ளவும் மேற்கொள்ளவும் முடியாது. அல்லேலூயா. நேத்து ஆராதனை முடிஞ்சானே, ஆராதனை முடிஞ்சிருச்சு, எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன். என்னோட உடம்பு, என்னுடைய குரல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சிச்சு இது ஏதோ பலவீனப்படுத்துகிற ஒரு காரியம், ஒரு ஆவி அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, ஒரு வைரஸோ கொரோனாவோ இல்ல கொரோனாவோட தங்கச்சி பெரியமாவோ என்னை மேற்கொள்ளவே கூடாது ஆண்டவரே. அல்லேலூயா. உங்களுக்கு நான் இதெல்லாம் என்னோட சாட்சியை சொல்றேன். கொரோனா டைம்ல எல்லாரும் வீட்டு விட்டு வெளியாக முடியாது. ஆனா நான் மட்டும், நீங்க என்ன ஸ்பெஷல் பாஸ்டா? எஸ், மை பாஸ் ஃப்ரம் தி ஹெவன். எல்லார் வீட்லயும் போய் நான் திருவிருந்து கொடுத்து ஆராதனை நடத்தி எல்லார் வீட்லயும் 5 நிமிஷம் 20 நிமிஷம் தான் ஒரு வீட்டுல இருக்கேன். செஞ்சனாக்கா திருவிருந்து கொடுத்தேன், 5 நிமிஷம் பாட்டு நடத்தினேன், 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணேன், 5 நிமிஷம் ஹோலி கம்யூனியன் கொடுத்தேன், 5 நிமிஷம் பாய் பாய் சொல்லி கிளம்பிட்டேன். எல்லா பிளாக்லையும் நிப்பாட்டினா. ஓ, ஹீலிங்கா, கிராப்பா, ஜலான் அப்படின்ட்டான். ஏன்னா அந்த டைம் நான் கிராப் ஓட்டிட்டு இருந்தேன். எந்த பிளாக்ல என்ன நிப்பாடல, எல்லாரும் வீட்லயும் போய் நான் சுவிசேஷம் வந்தேன். ஐயா, ரொம்ப பேர் என்ன கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க இப்படி டிராவல் பண்ணி உங்களுக்கு என்னாவது ஆயிர போகுது. ஆனா அவன் அதுக்காக என் மேல பாரத்தை கேட்கல, அவனுக்கு ஏதாவது வந்துட போகுதுன்னு இருந்தா அவனுக்கு பயம். ஐயா, தேவ சாட்சியா சொல்றேன், பொய் சொல்லல. என்னுடைய ரெக்கார்டு, என்னோட கிளினிக் எல்லாம் எட்ரிக் தான். நான் ரெக்கமெண்ட் பண்ணல எல்லாரும் அங்க போங்கன்னு. நீ வேணா ரெக்கார்டு பாருங்க. அந்த கொரோனா டைம்ல கர்த்தர் எனக்கு புது பலனையும் விசுவாசத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கார். எல்லார் வீட்லயும் போய் சுவிசேஷம், எல்லார் வீட்லயும் திருவிருந்து கொடுத்தேன். நான் சொன்னேன், இந்த கொரோனா டைம்ல நம்மளுக்கு கேடகம், நம்மளுக்கு பாதுகாப்பு, நம்மளோட விசுவாசம், நம்மளோட நம்பிக்கை தேவன் மட்டும்தான். அவங்களுக்கு வார்த்தையை சொன்னேன். டெய்லி எவ்ரி டே 7 to 8 எல்லாரும் என்ன கூகுள் மீட்டா, எல்லாரும் கூகுள் மீட்ல வந்து உட்கார்ந்துருவாங்க. விசுவாசிலாம் எல்லா பிரசங்கத்தை கேளுங்க, வசனத்தை கேளுங்க, இதை நம்புங்க. கொரோனா நம்பாதீங்க. கொரோனா 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 சொல்லி அதை கூட்டிட்டு இருக்காங்க. அது வேற வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. நீ கூப்பிடாத, ஓ கொரோனா கொரோனா கொரோனா, என்ன கூப்பிடுறியான்னு அது இறங்கி வந்துடும் உங்க வீட்டுக்கு. ஐயா, விசுவாசத்தினால வசனம் சொல்லுது, நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த எகிப்தியர்களுக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறார். அவர் யாரு? அதிசயமானவர், அவர் ஆலோசனை. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு கேரக்டர், நம்மளோட ஒரு சுபாவங்களை நினைச்சு பாருங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு காரியத்துல ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்க கேட்கிறோமா? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு வாழ்வாங்க, அவங்க நினைச்சத போவாங்க, அவங்க நினைத்த காரியத்தை செய்வாங்க. ஐயா, கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறவர்களுக்கு புது பலனை கர்த்தர் தருவார். இன்னைக்கு ஆண்டவர் சமத்துல உட்கார்ந்து கேட்கறீங்களா? ஆண்டவரே, இந்த மேல் சூழ்நிலையில இருக்க நான் என்ன பண்ணணும்? இயேசுவானவர் அவர் அந்த மரண சம்பவத்துக்கு, மரண பாதைக்கு போறதுக்கு முன்பாய் அவர் தேவ சமூகத்தில் நின்று பிதா கிட்ட ஆலோசனை கேட்டார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டத்திலும் ஆண்டவரே நான் என்ன செய்ய, நீங்க பேசுங்கப்பா, எனக்கு நீங்க தான் ஆண்டவரே சரியான ஆலோசனை கொடுக்க முடியும், நீங்க சொல்லுங்கப்பா. இன்னைக்கு பாருங்க, நம் தேவனை போல நம்மளை புரிந்து நம்மளுக்கு ஆலோசனை சொன்ன அந்த இடத்துக்கு வேற யாருமே வர முடியாது, தேவனை தவிர. அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் எகிப்தியர்களுக்கு அவருடைய மகிமை, அந்த வசனத்தை பாருங்க. நானே கர்த்தர் என்பதை, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக, பாருங்க, இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர், பாருங்க, இங்க இந்த வசனத்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணீங்க. உங்களுக்கு முன்பாக
வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? உங்களுக்கு முன்பாக தேவ தூதர்கள் இருக்காங்க. யாருக்கு இருக்காங்க? அவனுக்கு யாரு? தேவ தூதர்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல தேவ தூதர்னா ஏஞ்சல்ஸ். தேவ தூதர்னு ஆம்பளை வருது, ஆனா ஏஞ்சல்ஸ்னு பொம்பளை வருது. ஓகேவா? சின்னத கொலைப்படி வரதா சரி. ஆனா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவ தூதர்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறாங்க. இதை மட்டும் பிடிச்சிங்க. ஆம்பளை பொம்பளைலாம் பிரச்சனை இல்லை, ஆனா தேவ தூதர்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு சபையில இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கன்ஃபெஸ் பண்றேன், அறிக்கை செய்கிறேன். நீ யாராவினாலும் இரு, இயேசுவை நீ நம்பினா உனக்கு முன்பாய் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க தெரியுங்களா? வசனம் சொல்லுது, உன்னை காக்கும்படி, உன்னை வழி நடத்தும்படி, உன்னை காப்பாற்றும்படி தான் தேவ தூதர்கள் முன்பாக இருக்கிறார். பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வசனம் சொல்லுது காக்கும்படி. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி பாருங்க, ஏன் விலகிட்டாரு? மண்ணுக்கு தானே போனாரு. உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், ஆண்டவர் என் கூட தானே இருந்தாரு, இப்ப எங்க போயிட்டாரு? தனியா என்ன போராட விட்டுட்டாரு. உங்களுக்கு இப்படி சொல்றேன், 2 பேரும். ஆமா, 2 பேரும். என்னோட சத்தத்தே உங்களுக்கு புரியலன்னா ஆண்டோட சத்தம் எப்படி உங்களுக்கு புரியும்? ஆனா என்ன சொல்றீங்க? தேவன் தெரியும் பாச, தேவன் பேச. நான் சொல்றத முதல் நாள் கேட்கவே முடியல. என்ன சிஸ்டர் மாலா, நான் சொல்றதே உன்னால புரியலன்னா காமாட்சி மீனாட்சி அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கூப்பிட்டா எப்படி உங்களுக்கு புரியும்? வாங்கடா 2 பேரும் சோப்பு நானும் சோப்பு. இப்ப இந்த பையன் கூட நான் இருக்கிறேன். இப்ப இந்த பையன் கூட இருக்கிறேன். பாஸ்டர் என் கூடயே இருக்கிறார். திடீர்னு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை யாருன்னா இந்த சோப் சட்டை. பெரிய பிரச்சனை. அவர் கலங்கி குழம்பி சோர்ந்து போயிருக்கிறார். இப்ப நான் என்ன பண்றேன்? இப்படி இருக்கிறேன். இப்ப அவர் என்ன சொல்றாரு? எங்க இவ்வளவு நாள் இருந்த ஆண்டவரை காணோம், நான் வேதனையில் இருக்கிறேன்னு. ஆனா இப்ப அவர் கூட இருந்த நானு இப்ப இங்க இருக்கிறேன்னா இவரோடு நான் யுத்தம் செய்யறேன். இவர் கொண்டு வருகிற எல்லா காரியத்தையும் நான் முறியடிக்கிறேன். அப்ப இந்த தேவன் என்ன பண்றாரு? இவர் கூட இருந்த தேவன் வருகிற எல்லா போராட்டத்தையும் அவர் மேற்கொள்ளும்படி, தடுக்கும்படி, அதை யுத்தம் செய்யும்படி செய்து கொண்டிருக்கிறார் யுத்தத்துல. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? யுத்தம் செய்கிற தேவனை மறந்துட்டு என் கூட இருந்தாரு, இப்ப காணா போயிட்டாரு. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது முன்னே இருந்த தேவன், இஸ்ரவேலுடைய சேனைக்கு முன்னா இருந்த தேவன். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக போனாங்க. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்க முதல் தேவ தூதனுக்கு பின்னாடி வந்தாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க தேவ தூதர்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பார்வோ எங்க வருகிறான்? அத படிச்சீங்களா? பார்வோ எங்க இருந்து வரான்? முன்னாடி வரானா பின்னாடி வரானா? இப்ப தேவ தூதர் முன்னுக்கு இருக்கணுமா பின்னாடி இருக்கணுமா? அப்ப தேவன் அவர் நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிற நன்மைகள் நன்மையா தீமையா? நன்மைக்காகவே தேவ தூதர்கள் என்ன பண்றாங்க? முன்னாடி இருந்தவர்கள் இப்ப வந்து இந்த சேனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னாடி வந்து அவர்களுக்கு மூடி இருந்த மேக ஸ்தம்பமும் விலகி பாருங்க, அவர்களுக்கு முன்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்த மேக ஸ்தம்பம் உங்களுக்கு தெரியும். அத பத்தி நான் சொல்ல முக்கியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரியும். மேக ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காக்கப்பட்டது, வழி நடத்தப்பட்டது, அவங்களை மூடிக்கொண்டது. அந்த மேக ஸ்தம்பம் முன்னாடி இருந்தது. இப்போது அந்த மேக ஸ்தம்பம் அந்த ஜனங்களை விட்டு விலகி
அவர்களுக்கு பின்னே நின்றது. அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் இரா முழுதும் ஒன்றொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? இப்ப இந்த இஸ்ரேலி ஜனங்க சிறை பிடிக்கணும்னு சொல்லி இந்த எகிப்து வராங்க. இந்த எகிப்து இவர்களை காணாதபடிக்கு இந்த மேக சம்பவம் இந்த தேவ தூதரும் என்ன பண்றாங்க? ஒன்றோடு ஒன்று சேராதபடி, பார்க்காதபடி, இணையாதபடி, சிறை பிடிக்காதபடி இவங்களை பார்க்க விடாம அந்த மேக சம்பவம் அந்த தேவ தூதர்களும் இவர்களுடைய பார்வைகள், இவர்களுடைய அந்த யுத்தத்தை செயல்படாதபடி அந்த மேக சந்தை என்ன படிச்சா மூடிக்கொண்டுதான், நடுவில் நின்றதா. எப்படி சொல்றேன்? எத்தனை பேருக்கு புக்காவா புக்காவா கண்ணு மூடி கண்ணு திறக்கிறது? சிலதுக்கு கண்ணு திறந்துட்டு ஆனா கண்ணு வந்து எங்க அம்மால சொல்ல கண்ணு என்ன படனில வச்சிருக்கிறாரு, அங்கதான் இருக்கும், அதை போய் தட்டி போய் பார்த்துருக்கீங்களா? கரண்டி அங்கதான் இருக்கும். எங்க பிள்ளை கரண்டி வச்ச? இங்கதான் வச்சுட்டு போனேன். ஒரு நாள் சிஸ்டர் என்ன ஏசுறாங்க, என்னமோ காணா போச்சு. என்னது? முட்டைய? அது தேசால குடும்பத்தை நடக்க அதெல்லாம் சொல்லணும். ஒரு நாள் முட்டை பொறிச்சுட்டேன், முட்டைய பொறிச்ச முட்டைய. இது மாதிரி இஸ்ரேல் ஜனங்க இருப்பத பார்வோ சேனை பார்க்காதபடிக்கு தேவனுடைய மேக சம்பவம் தேவ தூதர்களும் என்ன போடப்பட்டிருக்கு? நடுவில். அது எகிப்தியரின் சேனையும். இது எல்லாம் கேக்குறீங்களா? உங்க வாழ்க்கையில அந்த விசுவாசத்தை, அந்த மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. நான் சும்மா கதை சொல்லிட்டு ஆமென் சொல்லி அனுப்ப எனக்கு விருப்பம் இல்லை. இந்த வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில மெடிடேட் பண்ணுங்க. உங்களுடைய சூழ்நிலையில அதை நினைச்சு பாருங்க, அறிக்கை செய்யுங்க, நம்புங்க. வருகிற எதிரி, வருகிற போராட்டம், வருகிற வேலையில பிரச்சனை, குடும்பத்துல வருகிற பிரச்சனை மத்தியில ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவுல நீங்க நின்றது போல இப்ப இருக்கிற என்னோட வாழ்க்கையில எல்லா எரிகோமதுகள், பார்வோனுடைய கிரியைகள் எல்லாத்துக்கும் என்னை மேற்கொள்ளாதபடி என் நடுவுல நெல்லுங்க ஆண்டவரே, கேளுங்க. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது அது எகிப்தியரின் சேனையும். அது எகிப்தியர் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும். இஸ்ரவேலின் சேனையும் இரா முழுதும் ஒன்றொன்று சேராதபடி ஒன்றும் சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அதுகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. இது என்ன சொல்றதுங்க வசனம்? இஸ்ரவேல் ஜனங்க வெளிச்சத்தில் இருந்தாங்க, ஆனா அந்த எகிப்தியாரோ எப்படி இருந்தாங்க? டார்க்னஸ், இருள்ல இருந்தாங்க. இருளான காரியத்தை அவங்க பார்க்கும்போது, இருள்ல இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க அவங்க கண்ணுக்கே தெரியல. இன்னைக்கு உங்களுக்கு இதிலிருந்து ஒரு புரிந்துணர்வு, ஒரு வெளிப்பாடு சொல்றேன். நீங்க இஸ்ரவேலரா இருந்தீங்கன்னா நீ எல்லாம் விசுவாச கண்களில, விசுவாச நம்பிக்கையில உன்னால பார்க்க முடியும். நீங்க எகிப்தியரா இருந்தீங்கன்னா நீ எந்த பக்கம் திரும்பி நீ வழியை தேடினாலும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு சொல்லி முயற்சி பண்ணாலும் உங்களோட கண்ணு பி டார்க்னஸ். உங்களுடைய ஐஸ், உங்களுடைய பார்வை, உங்களுடைய சிந்தை, உங்களுடைய நோக்கம் எல்லாமே அடைக்கப்பட்டதா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பிகாஸ் யூ த அண்டர் எகிப்தியர். நீங்க பார்வோனுடைய சிந்தை, பார்வோனுடைய எண்ணம், பார்வோ போல நீங்கள் செயல்படுறதுனால தான் எந்த காரியத்தை உங்களால விசுவாசமா பார்க்க முடியல. விசுவாசம் என்ன தெரியுங்களா? இல்லாதவைகளை, நத்திங், அங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா விசுவாசத்தமா நீ அறிக்கை செய்கிறல, அங்கதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். இல்ல நீ நினைக்கிற, பார்க்கிற, பேசுற, யோசிக்கிற, ஆனா இல்ல. ஆனா விசுவாசிச்சினா அங்க கூடாத காரியம் ஒன்று. அல்லேலூயா.
ஹalleluya. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு கொட்டை நம்பர் கொடுத்தார். போய் இந்த பிரதர் இந்த குடும்பத்தை சந்திங்க பாஸ்டர். ஆனா அவன் கணவர் அவளுக்கு கேட்க மாட்டார் ஆண்டவரை பத்தி. அவர் கொஞ்சம் எதிர்த்து நிப்பார். அவன் மனைவி கிட்ட ஆண்டவரோட வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன். இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி நானும் சிஸ்டரும் போனோம். ஐயா அந்த வீட்டுல போய் உட்கார்ந்து நாங்க சுவிசேஷம் முழுக்க முழுக்க சொல்லி ஜெபம் பண்ணி வந்தது யாருக்கு தெரியுங்களா? அவங்க மனைவிக்கு இல்ல, அவங்க கணவருக்கு தான். எது உன்னால முடியாதுன்னு சொல்றாங்களோ அதை தேவனுடைய பலத்திலும் தேவனுடைய வார்த்தையில் நீ நின்று பாரு. கர்த்தர் செய்கிற காரியங்கள் அதிசயமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், வல்லமையா இருக்கும். அல்லேலூயா. ஐயா தேவன் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்கிற காரியங்கள் பிறருக்கு அது பைத்தியம் போல இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, இதோ எப்படி இது கூட நல்லா இருக்கு. சிலர் சொல்ல இதா கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு இப்படிதான் வாழுது. ஐயா அவங்களுடைய பார்வைக்காக உங்களை தேவன் மாத்த மாட்டாரு. அவருடைய சித்தத்துக்காக தான் தேவன் உங்களை உயர்த்துவார். ஹalleluya. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க அங்க வெளிச்சம் அடைந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மேக சம்பவம் என்ன பாருங்க, இந்த மேக சம்பவம் இந்த ஸ்பாட்லைட் இப்ப இப்படி அடிக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி அடிக்குது? இப்படி அடிக்குது. இல்ல டவுட் என்னாச்சு இருக்கா? இல்ல தூங்கிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் பசட்டிங்களா? பசட்டிங்களா? அன்னைக்கு ஒரு ஊர்ல இருந்து வந்தவர்கிட்ட கேட்டேன், பசட்டிங்கன்னா அப்படியே முடிக்கிறது. பசட்டிங்களா அப்படின்னா என்னது அண்ணே? பசியர்னா என்னது? பசியாரிட்டீங்களா? ஐயோ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அந்த மாதிரி காலையிலேயே முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். பிடிச்சிருங்க, கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப மேக சம்பவம் தேவ தூதர்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க? முன்னாடி இருக்கிறாங்க. இப்ப என் மேல முன்னாடி இருக்கிற தேவ தூதர்கள், முன்னாடி இருக்கிற மேக சம்பவம் இப்ப எனக்கு எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. ஐயோ ஆண்டவரே, இப்ப நீங்க ஸ்கூல்ல படிச்சு வந்தீங்க 1ஆம் இருந்து ஃபார்ம் 2லா, வாத்தியார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாரு. இப்ப நல்ல வெளிச்சமா இருக்கு எனக்கு. இப்ப உங்களெல்லாம் நான் பார்க்கும்போது நீங்களா கொஞ்சம் கலர் குறைவா தான் இருக்க. கருப்புன்னு சொல்ல மாட்டீங்களா? எப்பயுமே சோப்பு. இப்ப நான் எப்படி இருக்கிறேன் சிஸ்டர் சாந்தி? அழகா இருக்கேன்னு சொல்லாதீங்க, வெளிச்சமா இருக்கேன்னு சொல்லுங்க. சரியா? இப்ப நான் எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கமா? இப்ப இந்த வெளிச்சம் இப்ப மாறி எங்க போகுது? பின்னாடி போச்சுன்னா இப்ப இப்படி ஒரு உதாரணம். இப்ப இந்த வெளிச்சம் இப்படி அடிக்குது. ஓகேங்களா? இப்ப பின்னாடி வந்துருச்சு வெளிச்சம். மேகசமும் பின்னாடி வந்துருச்சு, தேவதூதர்கள் பின்னாடி வந்துட்டாங்க. இப்ப யாருக்கு வெளிச்சமா இருக்கு, யாருக்கு இருளா இருக்கு? நீங்க ஒன்றும் மாறவே இல்லை. ஜெயமலாக்காவே புரிஞ்சுட்டாங்க. இல்ல குழம்பிட்டு இருக்கீங்களோ? எந்த சைடும் பேசக்கூடாது, பிரசங்கத்தை முடிங்க. இப்ப இந்த வெளிச்சம், இந்த மேக சம்பவம், இந்த தேவ தூதர்கள் பின்னாடி வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமா மாறிடுச்சு, எகிப்தியர்களுக்கு இருளா மாறிடுச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த தேவ தூதர்களும் மேக சமமும் இன்னைக்கு நம்மளுக்கு வெளிச்சமா இருக்கிறார்கள். இருளா இருக்கிறவர்கள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் நிந்திக்கவோ, உங்களை சிறைப்பிடிக்கவோ, உங்களை விடுதலை ஆக்காதபடிக்கு உங்களை நோக பண்ணவோ அவர்கள் வந்தாலும் அவர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. காரணம் என்ன? அவர்கள் இருள இருக்கிறபடியால் நீங்கள் வெளிச்சத்துல போகிறதுனால எல்லா காரியத்தையும் உங்களால பார்க்க முடியும், உங்களால அறிய முடியும். ஐயா நான் சொல்றேன், தயவு செய்து கிறிஸ்துவ சிந்தையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவு நம்மளுக்கு வேணும்யா. இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கொஞ்சம் திறந்து பாரு, விசுவாசமா பாரு, தேவன் மேல நம்பிக்கையா பாரு. கண்ணை திறந்து ஒழுங்கா பாரு.
இயேசு தெரியல ஏன் அப்படி கேட்டாரு. தூக்கத்துல எழுப்பினால கேட்டாரா பேதுருவ, இல்ல விசுவாசத்துல கேட்டாரா எனக்கு தெரியாது. ஆனா இயேசு கேட்கிற அற்ப விசுவாசியே தெரியாதுல, ஏன் சந்தேகப்படுகிறார்? மேபி தூக்கத்துல எழுப்பினால கிடப்புல சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுற? ஐயா, என்னைக்கு உங்க ஆவிக்குரிய கண்களை நீங்க திறக்கிறீங்களோ உங்க பலவான உங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். புரியல? அடிச்சுதான் உங்களால வளர்க்கணும். I beat and grow you. அடிச்சுதான் உங்களால திருத்தணும். அடிக்க மாட்டேன் சொல்லுவாங்க, நீங்க அப்படிதான் பேசுவோம், வந்தானே அப்படியே ஐஸ்கிரீம் பெரிய கரைஞ்சிருவீங்க. ஏன்னா ஆத்மா பார்க்கும்போது வேதனை எனக்கு. ஏன் நாங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், உங்க சத்துருவை மேற்கொள்கிற அதிகாரங்களை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை திறங்க, உங்க முழங்கால போடுங்க. சத்துருவானவன் தலை தெறிக்க ஓடி போவான். உங்க வீட்டுக்கு வரவே யோசிப்பான், சாந்தி வீட்டுக்கா பிரசலா வீட்டுக்கா, ஐயோ நான் வர மாட்டேன், அது முழங்கால் போட்டா எனக்கு நரகத்துல நான் போய் அவதிப்படுவேன், நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். பிசாசோட லீடர் சொல்றார், இன்னைக்கு ரோஸ்தர் நீ நென்சி வீட்டுக்கு போ, செகண்ட் டே குணா வீட்டுக்கு போ, தேர்ட் வீக் போய் நீ பிரிசலா வீட்டுக்கு போன. ஃபர்ஸ்ட் வீடு செகண்ட் வீடு ஓகே, அப்பப்ப இதுக்கு இடம் கொடுத்ததுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். ஆனா பிரிசலா வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். ஏன்னா அங்க முன்னுக்கே உட்காந்துக்கிட்டு அது ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வசனம் சொல்லுது, கம்பீரத்தோடு நீ அறுப்பாய். ஏன் தெரியுங்களா? கண்ணீரோடு விதைக்கிறீங்க. அல்லேலூயா. ஐயா, இன்னைக்கு நம்மளோட விசுவாசம் எப்படி தெரியுங்களா செயல்படுது? பீஸா ஆர்டர் பண்ணனு வருது, பிபி ஜெயமலர் ஆர்டர் பீஸா அந்த மாதிரி இருக்கு. தேவனுடைய ஜெபம் ஆவிக்குரிய கண்கள், நாட் பை பாஸ்போர்ட். ரொம்ப பேரு கடையில சாப்பிட்டு ஜெபமும் கடை மாரி ஆயிடுறாங்க. இயேசுவே ஆவியானவரே எனக்கு இது வேணும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்குமானா கர்த்தர் உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். எந்த காரியமும் விசுவாசத்தோடு ஆவிக்குரிய கண்களோடு. இந்த கேஆர்சி 3வது தடவை ஆவிக்குரிய கண்களை திறந்தா அவர்கள் அந்த யுத்தம் செய்கிறவர்கள் மேல தேவ தூதர்கள் இவர்களை காக்கும்படி பட்டயத்தோடு. நீ தெரியுமா உங்களை காக்க யார் நிக்கிறான்னு? தேவ தூதர்களை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார். பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, பலவீனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எழுத வேண்டாமாய் இந்த தேவனை நாம் நோக்கி பார்ப்போம், இந்த சர்வ வல்லவரை நோக்கி பார்ப்போம். மேஷன் ஒன்று வேணாம், எல்லாரும் கண்கள் மூடி ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறங்க. ஆண்டவர் எல்லாரும் கண்கள் மூடி ஆண்டவருக்கு முன்பாய் எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தாவே திறங்க. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க. ஆவியானவரே கர்த்தாவே இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தை, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தை, இன்றைக்கு நாங்கள் கேட்ட உம்முடைய வசனங்கள், இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க. எல்லாரும் தேவனை பார்த்து, எல்லாரும் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறங்க. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம்.